ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கார்முக படலத்துல 37வது பாடல் பார்க்க போறோம். மாலையும் இழையும் சாந்தும் சுண்ணமும் வாச நெய்யும் வேலை வெண் முத்தும் பொன்னும் காசும் நுண் துகிலும் வீசி பால்வளை வயிர்கள் ஆர்ப்ப பல்லியம் துவைப்ப முன்னீர் ஓல் கிளர்ந்தது உவா உற்றென்ன ஒலி நகர் கிளர்ந்தது அன்றே. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். நகர், அந்த மிதிலை மாநகர், பால்வளை வெண் சங்குகளும் வயிர்கள் ஆர்ப்ப ஊது கொம்புகளும் முழங்க பல்லியம் துவைப்ப பல்வகை வாத்தியங்களும் ஒலிக்க மாலையும் மலர் மாலைகளையும் இழையும் அணிகலன்களையும் சாந்தும் சந்தன குழம்பும் சுண்ணமும் நறுமணப் பொடியும் வாசனையும் மணமுள்ள தைல வகைகளையும் வேலை வெண்முத்தும் கடலின் வெண்முத்தையும் பொன்னும் காசும் பொன்னினையும் ரத்தினங்களையும் நுண்துகிலும் மெல்லிய ஆடைகளையும் வீசி ஒருவருக்கொருவர் வழங்கி உவாவுற்று பருவகாலம் வந்ததால் முன்னீர் ஓல் கடல் ஆரவாரத்தால் கிளர்ந்தது என்ன கிளர்ந்தது போல ஒலி கிளர்ந்தது, ஒலி மிகுதியாயிற்று. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது வில்லு முறிந்தவுடன் அவர்கள் ஆசி, அதாவது முனிவர்கள்லாம் ராமனுக்கு வாழ்த்து கூறினார்கள். அப்படிங்கறத தொடர்ந்து என்ன நடந்தது, அந்த நகரமே என்ன ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்துல திளைத்தது அப்படிங்கிற செய்தியை தான் இந்த பாடல்ல சொல்றாரு. அதாவது ராமன் வில்ல முறிச்ச உடனே இனிமே சீதையினுடைய திருமணம் கண்டிப்பா நடைபெற போகின்றது அப்படிங்கிற மகிழ்ச்சியில மிதிலை நகரத்தவர்கள் மாலை முதலியவற்றை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வீசி ஒரு பெரிய ஆரவாரம் செய்தார்கள் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. இதுக்கு ஒரு உவமை வேற சொல்றாரு. அதாவது எப்படி அந்த ஒலி எழுப்பினாங்க நகரத்து மக்கள் அப்படின்னா, ஒரு பௌர்ணமி நாள்ல கடல் எப்படி பொங்கி ஒலிக்குமோ அந்த மாதிரி வில் முறிபட்ட அந்த தினத்தில் அந்த நகரத்துல அவ்வளவு முழக்கங்கள் கேட்டது அப்படிங்கிறது உவமையாக ஆக்கி சொல்றாரு. இந்த பாடல்ல ஒலி, அதாவது ஒலி எழுந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு, முன்னீர் ஓல் கிளர்ந்தது என்ன ஒலி கிளர்ந்தது அப்படின்னு சொல்றாருல. முன்னீர் அப்படின்னா எல்லாத்துக்கும் முதன்மையாக இருந்த நீர். பூமி உருவாகும் பொழுது கடல் தானே, முதல்ல கடல் தானே உருவாச்சு, அதனால கடலை முன்னீர் அப்படின்னு சொல்றாரு. அந்த கடல் செய்யக்கூடிய ஆரவாரத்துக்கு ஓல் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த ஓலம் அப்படிங்கிற சொல் தான் கடை குறைந்து ஓல் அப்படின்னா இருக்கு. இப்ப நம்ம செய்யுள் விகாரத்துல முதற்குறை, இடைக்குறை, கடைக்குறை அப்படின்னு இருக்குல்ல, அதுல எப்படி தாமரைங்கிறது மறை அப்படின்னு முதல் குறைந்து வருமோ அந்த மாதிரி இங்க ஓலம் அப்படிங்கிற சொல் ஓல் அப்படின்னு இருக்கு. நம்ம பொதுவா என்ன நினைப்போம், ஓலம்ங்கிற சொல் ஒரு என்ன துன்பத்தின் வெளிப்பாடு, அவன் ஏன் இப்படி ஓலமிடுறான் அப்படின்னு சொல்லி வருத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஓசையா தானே நம்ம பொதுவா நினைக்கிறது உண்டு. ஆனா அப்படி அவசியம் இல்ல. அது பொதுவா அது தாலாட்டையும் குறிக்கும். ஓலுங்கிற சொல், ஓலமிடுவதுங்கிறது தாலாட்டையும் குறிக்கும். பொதுவாகவே அது பொதுவா ஒலி எழுப்பக்கூடியது. இந்த இடத்துல அந்த அர்த்தத்துலதான் வருது. முன்னீர் ஓல் கடல் ஆரவாரத்தினால எப்படி ஒரு பௌர்ணமி அன்னைக்கு இந்த இடத்துல உவா உற்று அப்படின்னு சொல்றாரு. உவா உற்று முன்னீர் ஓல் கிளர்ந்தது என்ன அப்படின்னு. இந்த இடத்துல உவா அப்படிங்கிற சொல்லுக்கு முழு நிலவு, உவாமதி அப்படின்னா முழு நிலவு, பௌர்ணமின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலத்துல பௌர்ணமியில ஹைடைடு இருக்கும்ல, அலைகளின் ரொம்ப உயரமாக எழும்பும். அப்படி எழும்பும் பொழுது எப்படி ஓசை இருக்குமோ அந்த மாதிரி அந்த நகரத்து மக்கள் ஒலி எழுப்பினார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இது எல்லாம், அதாவது மாலை இழை சாந்து சுண்ணம் வாச நெய் வேலை வெண்முத்து பொன் காசு நுண்துகில், இது எல்லாத்தையும் என்ன பண்ணினாங்க அப்படின்னா வீசி அப்படின்ற பொருள் வருது இல்ல. இது ரெண்டு விதமா பொருள் சொல்ல முடியும். ஒன்னு, மலர் மாலைகள் எல்லாம் ரொம்ப வீசி ரொம்ப சந்தோஷத்துல விட்டெறிஞ்சாங்க அப்படின்னு. அது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சந்தோஷம்னாலும் சரி சோகம்னாலும் சரி அதுக்கேத்த மாதிரி
நம்ம கையில இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டு எறியறதுங்கிறது சகஜம். அதாவது சந்தோஷமா இருக்கும் பொழுது இப்ப ஆசி கொடுக்கறது அப்படின்னாலே அது பூ, மலர்கள், மலர்கள் அல்லது இதழ்கள் அல்லது அந்த மாதிரியான விஷயங்களை, மாலைகள், பூ மாலைகள் எல்லாம் வீசி எறிவாங்கல்ல. இப்ப சினிமா தியேட்டர்ல கூட சந்தோஷத்தின் வெளிப்பாடாக கொண்டு வந்த டிக்கெட்டையே கிழிச்சு பேப்பரை பறக்க விடுறாங்கல்ல. அது இந்த காலத்துல பண்ற விஷயம். அதே மாதிரி அந்த காலத்திலயும் பூ மாலை இதெல்லாத்தையும் வீசி எறியறதுங்கிறது வழக்கமாக இருந்தது. சோகத்துல கூட நம்ம என்ன பண்ணுவோம், அழுகின முட்டை, தக்காளி அப்படின்னு சொல்லி வீசி எறிகிறாங்கன்னு. அந்த வீசுறதுங்கிறது ரெண்டுத்துக்குமே உண்டு. எதுக்கு சொல்ல வரேன், இது ஏதோ பாரத தேசத்துல மட்டும்தான் இந்த பழக்கம் இருக்கு, மற்றவங்கள்ட்ட எல்லாம் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. கிரிக்கெட்ல கூட 3 விக்கெட் பவுலிங் போட்டு உடனே அடுத்தடுத்த பால்ல எடுத்தா அதை வந்து ஹேட்ரிக்னு ஏன் சொல்றாங்க? அந்த மாதிரியாக விளையாட்டுல ரொம்ப திறமையா அவங்க விளையாடினாங்கன்னா அதை பார்க்க வந்த என்ன சொல்றது, பார்வையாளர்கள்லாம் அந்த காலத்துல எல்லாருமே தொப்பி வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஹேட்டை வீசி எறிவாங்க. அது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிங்கிறதுனாலதான் அதுக்கு பேரே ஹேட்ரிக்னு வந்தது. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி ஒரு எப்படி சந்தோஷத்தின் வெளிப்பாடாக உலகம் பூரா எதையாவது வீசுறதுங்கிற ஒரு வழக்கம் இருக்குல்ல, அப்படியும் பொருள் கொள்ள முடியும். இன்னொன்னு, வீசுதல் அப்படிங்கிறதுக்கு பரிமாறி, அதாவது ஒருவருடன் ஒருவர் பண்டம் மாற்றிக்கொள்வது அல்லது வழங்கிக் கொள்வது அப்படின்ற பொருளும் இருக்கு. அந்த அர்த்தத்துல தான் இங்க நம்ம பார்க்கணும். ஏன்னா மாலைன்னா மாலையை மட்டும் வீசுறதுன்னா பூ மாலையை வீசுறதுங்கிற பொருள் வைக்கலாம். ஆனா இந்த இடத்துல இழை, சாந்து, சுண்ணம், தைலம், முத்து, பொன், காசு, இது நல்ல பட்டாடைகள், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்கல்ல. அது ஒருவருக்கு ஒருவர் வழங்குறது, அதுவும் நம்ம மரபு தான். இப்ப ஏதாவது ஒரு பண்டிகை நாளப்போ நம்ம இன்னொருத்தர் வீட்டுக்கு சென்று அவங்க கிட்ட நம்ம இனிப்புகள் வழங்குவதாக இருக்கட்டும், இல்லாட்டி துணிமணி எடுத்து கொடுப்பதாக இருக்கட்டும், இந்த மாதிரி வழங்கி ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கிறோம்ல, நம்மளுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறோம். அந்த மாதிரி அங்க நகரத்து மக்கள் இது எல்லாத்தையும் எடுத்து ஒருவருக்கு ஒருவர் வழங்கினார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுல பால் வளை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். வளைன்னா சங்குன்னு அர்த்தம். அதனால வெண்மையான சங்குகள் அதெல்லாமும் கொடுக்குறாங்க. அதை வச்சு அதை கொடுக்கல, பால்வளை, வயிர்கள், ஆர்ப்ப இதெல்லாம் வச்சு ஒலி எழுப்புறாங்க அப்படின்னு. இந்த வயிர் அப்படிங்கிற சொல்ல அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது வயிறுங்கிறதுக்கு கூர்மை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதை தவிர மூங்கிலால் ஆன ஒரு ஊது கொம்பு, நம்ம ட்ரம்பெட், ஹார்ன், பியூகிள் அப்படின்லாம் இங்கிலீஷ்ல சொல்றாங்கல்ல, அந்த ஊது கொம்பு தான் இது. நம்ம கம்பராமாயணத்துல ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது 153வது பாடல், அதை படிக்கிறேன் கேளுங்க. வளை ஒலி, வயிறு ஒலி, மகர வீணையின் கிளை ஒலி, முழவு ஒலி, கிண்ணறத்து ஒலி, துளை ஒலி, பல்லியம் துவைக்கும் சும்மையின் விளையொலி, கடல் ஒலி மெலிய விம்முமே அப்படிங்கிற பாடல்ல கடல் ஒலியே கேட்காத அளவுக்கு இந்த ஒலியெல்லாம் அயோத்தி நகரத்துல ஜேஜேன்னு இருக்கும், அந்த நகரமே ரொம்ப ஜேஜேன்னு இருக்கும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய பாடல். அப்ப நம்ம பார்க்கும் பொழுதே பார்த்திருக்கோம், வளை ஒலி, வயிறு ஒலி, மகர வீணையின் கிளை ஒலி அப்படின்னு இந்த மாதிரியான ஓசைகள். இந்த இடத்துல வயிறு அப்படிங்கிறது அது ஊது கொம்புகளை தான் குறிக்கும். அதே மாதிரிதான் இந்த பாடல்லையும் இந்த மாதிரியாக ஒலிகள் எழுப்பினார்கள். எதை வச்சு? சங்கு வச்சு, பால் வளை சங்க வச்சு, வயிர்கள் ஊது கொம்புகளை வச்சு, பல்லியம் துவைப்ப பல வகையான வாத்தியங்கள் எல்லாம் கேட்குது. அதனால அந்த நகரமே ரொம்ப ஆரவாரம் மிகுதியாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. மாலையும் இழையும் சாந்தும் சுண்ணமும் வாச நெய்யும் வேலை வெண் முத்தும் பொன்னும் காசும் நுண் துகிலும் வீசி பால்வளை வயிர்கள் ஆர்ப்ப பல்லியம் துவைப்ப முன்னீர் ஓல் கிளர்ந்தது உவா உற்றுன்ன ஒலிநகர் கிளர்ந்தது அன்றே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத்.
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.